பிஜிபி கன்ஃபிகரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி கன்ஃபிகரேஷன் தான். ஏன்னா நீங்கள் ஒரு லேபே பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இந்த சாப்டர்ல எல்லாம் புரிஞ்சுதான் தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு முறை என்னதான் உள்ள இருக்கு பார்த்துடலாம். கன்ஃபிகரேஷன் பாருங்க. ரவுட்டர் பிஜிபி அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் கொடுத்தே ஆகணும். அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் இல்லாமல் பிஜிபியை கன்ஃபிகர் பண்ணவே முடியாது. ஏன்னா பிஜிபியே வந்து ஒரு ஒரு பெரிய என்டர்பிரைசஸையோ இல்லை ஒரு பெரிய ஐஎஸ்பியையோ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் தான் பிஜிபி. நம்ம படித்தோம் இல்லையா, பிஜிபி இஸ் அன் அட்டானமஸ் சிஸ்டம் பை அட்டானமஸ் சிஸ்டம் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு படித்தோம் இல்லையா. அப்போ ஒவ்வொரு பிஜிபியும் ஒரு அட்டானமஸ் சிஸ்டம். அட்டானமஸ் சிஸ்டம் இல்லாமல் பிஜிபியை கன்ஃபிகர் பண்ணவே இயலாது. சரி, ரவுட்டர் பிஜிபி அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர். இந்த அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 16 பிட்லையும் இருக்கு, 32 பிட்லையும் இருக்குது. 16 பிட்ல நீங்கள் செஞ்சுருப்பீங்க அட்டானமஸ் சிஸ்டம். பிஜிபி 10னா அது 16 பிட். அதை பிஜிபி 10.10ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது 16 + 16 32 பிட். அது எதுக்காகன்னு சொன்னால் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் பத்தாமல் போயிடுன்றதுக்காக ஃபியூச்சரில் இப்போவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் கன்ஃபிகர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் நெய்பரோட போடுற அட்டானமஸ் சிஸ்டமும் இந்த இடத்துல போடுற அட்டானமஸ் சிஸ்டமும் கம்பேர் பண்ணி அது ஐபிஜிபி நெய்பரா இல்லை இபிஜிபி நெய்பரான்னு முடிவு பண்ணும். ஸோ அட்டானமஸ் சிஸ்டம் நம்பருங்கிறது இந்த ரவுட்டர் எந்த அட்டானமஸ் சிஸ்டமை சேர்ந்ததுங்கிறத மட்டும் குறிக்கிறது இல்லை, இந்த ரவுட்டரும் கன்ஃபிகர் பண்ணப்பட்டிருக்கிற நெய்பர்ஸும் இன்டர்னல் தானா இல்லை எக்ஸ்டர்னலா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கும் தான் இங்கே நம்ம எழுதுகிற அட்டானமஸ் சிஸ்டம் பயன்படுது. நான் சொல்றது புரியுது இல்லையா? ஒரு ரவுட்டர்ல ஒரு அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் தான் கொடுக்க முடியும். ஒரு ரவுட்டர் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பிஜிபிக்கு மேல ரன் பண்ணவே முடியாது. இப்போ ஓஎஸ்பிஎஃப் நீங்க எத்தனை ஓஎஸ்பிஎஃப்னாலும் கன்ஃபிகர் பண்ணலாம். இஏஜிஆர்பி எத்தனை இஏஜிஆர்பினாலும் கன்ஃபிகர் பண்ணலாம். பண்ணிருக்கீங்களா? ஆமா, ஆனா பண்ணலாம். சரியா? ஆனா பிஜிபி ஒரு ரவுட்டருக்கு ஒரு பிஜிபி தான், ஒரு அட்டானமஸ் சிஸ்டம் தான். ரெண்டாவது அட்டானமஸ் சிஸ்டம் நீங்க தெரியாம கொடுத்தீங்கனாலோ தப்பா கொடுத்தீங்கனாலோ, ஃபர்ஸ்ட் தப்பா கொடுத்துட்டீங்க, கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எடுத்துக்காது, ஃபர்ஸ்ட் அதை டெலீட் பண்ணணும்னு சொல்லும். ஏன்னா ஒரு ரவுட்டருக்கு ஒரு அட்டானமஸ் சிஸ்டம் தான். நெய்பருடைய ஐபி அட்ரஸ் followed by remote AS autonomous system number. இது வந்து நெய்பரை வந்து நம்ம ஸ்டாட்டிக்கா கன்ஃபிகர் பண்றதுக்கு, மேனுவலா கன்ஃபிகர் பண்றதுக்கு உண்டான சின்டாக்ஸ். நெய்பர் ஐபி அட்ரஸ், ரிமோட் AS and then the autonomous system. இதுவும் அதே கதை தான். இங்க இருக்கிற அட்டானமஸ் சிஸ்டத்தை போன பேஜில் ரிமோட் ரவுட்டர் பிஜிபி அந்த அட்டானமஸ் சிஸ்டமோட தான் கம்பேர் பண்ணும். அதை பேஸ் பண்ணி தான் இன்டர்னலா எக்ஸ்டர்னலாங்கிறது கண்டுபிடிக்கும். இப்போ எக்ஸ்டர்னல் பிஜிபிக்கும் இன்டர்னல் பிஜிபிக்கும் கன்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் சேம் தான். சரி, அப்போ எப்படி எக்ஸ்டர்னல் பிஜிபின்னு கண்டுபிடிக்கும்? அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் வேறையா மாறிச்சுன்னா, வேறையா இருந்துச்சுன்னா, லோக்கலுக்கும் நெய்பருக்கும் வேற இருந்துச்சுன்னா அது இபிஜிபி. நீங்க சொன்னது மாதிரி இப்போ இங்க ஒரு உதாரணம் இருக்கு. ரவுட்டர் சியை பாருங்க, 65102. அதனுடைய நெய்பர் பாருங்க 192.168.1.2. வேற அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் இருக்கு. அப்போ இது ரெண்டுமே இபிஜிபி நெய்பர்ஸ். ரவுட்டர் சியும் 192.168.1.2 உள்ள ரவுட்டர் ஏவும் இபிஜிபி நெய்பர்ஸ். இபிஜிபி நெய்பர்ஸ் வெவ்வேறு அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர், வெவ்வேறு அட்டானமஸ் சிஸ்டம் சேர்ந்தது. அதுவே இங்க ரவுட்டர் ஏல இன்னொரு ஒரு கன்ஃபிகரேஷன் இருக்கு, 10.2.2.2ன்னு. 10.2.2.2ங்கிறது ரவுட்டர் பியினுடைய அட்ரஸ் தானே. அதனுடைய அட்டானமஸ் சிஸ்டம் நம்பரும் ரவுட்டர் ஏனுடைய அட்டானமஸ் சிஸ்டம் நம்பரும் ஒன்னா இருக்கு. அப்போ கன்ஃபிகரேஷன் கமாண்ட்ஸ்ல தான் வேரியேஷன் இல்லை,
இதுவும் ஒன்னாச்சுன்னா அது ஐபிஜிபி, இதுவும் வேற வேற இருந்துச்சுன்னா இபிஜிபி. ஸோ வேற எந்த விதமான கமாண்ட் வேரியேஷனும் நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்றதுக்கு கிடையாது. ரைட். ஒருவேளை நீங்க வந்து ஒரு நெய்பரை ஃபார்ம் பண்ண பின்னாடி டெம்பரவரியா அந்த நெய்பரை செயல் இழக்க செய்யணும்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த நெய்பருடைய அட்ரஸை போட்டு நெய்பருடைய அட்ரஸை போட்டு ஷட் டவுன் கொடுக்கணும். இப்படி பண்றதுனால என்ன லாபம்? நீங்க மொத்தத்தையும் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தம்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு நெய்பர் மட்டும் இல்லை, அந்த நெய்பரை சார்ந்து நிறைய பாலிசிலாம் எழுதியிருப்பீங்க. அந்த பாலிசி எல்லாம் டெலீட் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த ஷட் டவுன் மட்டும் இல்லைன்னா நமக்கு இந்த ஷட் டவுன் மட்டும் இல்லைன்னா நெய்பர் பாலிசி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண வேண்டியது. இந்த ஷட் டவுனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க இங்க ஷட் டவுன் பண்ணீங்கன்னா இதை சார்ந்து இருக்கிற எல்லா பாலிசியுமே ஆஃப் ஆயிரும். அப்புறமா நோ ஷட் டவுன் இங்க நோ கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் லைவா உயிர் கொடுத்த மாதிரி வந்துடும். ஸோ ஒரு ஷட் டவுன்ங்கிற கமாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த இடத்துல. சும்மா ஒரு ஷட் டவுன் ஒன்று கொடுத்துட்டோம்னா அது அப்படியே அந்த நெய்பர் சம்பந்தமான எல்லாமே வந்து டெம்பரரி ஆஃப் ஆயிடும். இந்த பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேராகிராஃப். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த 2 பேஜ் நல்லா புரியும். இங்க பாருங்க, ஒரு ரவுட்டர் வந்து பிஜிபி பேக்கெட் அனுப்புது. அப்போ சோர்ஸ் அட்ரஸ் என்னவா இருக்கும்? சோர்ஸ் அட்ரஸ் வந்து யார் அனுப்புறாங்களோ அந்த ரவுட்டர்னுடைய எக்ஸிட் இன்டர்ஃபேஸ். டெஸ்டினேஷன் யார் தான் இருக்கும்? நீங்க நெய்பர்னு போட்டு எந்த அட்ரஸை போட்டீங்களோ அதான் டெஸ்டினேஷன். சரி, இப்போ உதாரணத்துக்கு இங்க ஒரு ரவுட்டர் வச்சிருக்கிறோம். முன்னால பேஜுக்கு போயிடும். ரவுட்டர் பி வந்து ஒரு பிஜிபி பேக்கெட் அனுப்போம், இல்லை TCP/3 ஹேண்ட்ஷேக் பண்ணுதுன்னு வச்சுப்போம். சோர்ஸ் அட்ரஸ் என்ன இருக்கும், டெஸ்டினேஷன் அட்ரஸ் என்ன இருக்கும்னா இந்த ஈக்ரிஸ் இன்டர்ஃபேஸ் தான் சோர்ஸ் 10.2.2.2. டெஸ்டினேஷன் அட்ரஸ் என்னன்னா நீங்க நெய்பரை என்ன கன்ஃபிகர் பண்ணீங்களோ அதுதான் 1.2. இப்படி போகும். இப்படி போகும்போது அந்த ரிசீவிங் ரவுட்டர் என்ன பண்ணும், இந்த சோர்ஸ் அட்ரஸை தன்னுடைய நெய்பர் லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கும். இருக்குதுன்னு சொன்னா ஏத்துக்கும், இல்லைன்னு சொன்னா ரீசெட் அமைச்சிரும். ஞாபகம் இருக்கா? நம்ம லேப் பண்ணும்போது ஒரு பக்கம் கன்ஃபிகர் பண்ண, இன்னொரு பக்கம் கன்ஃபிகர் பண்ணல, ரீசெட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நீங்க 2 பக்கமும் கன்ஃபிகர் பண்ணீங்கன்னா ரீசெட் ஆகாது. ரைட். அடுத்தது சோர்ஸ் அட்ரஸ் வந்து ரிசீவ் பண்ற ரவுட்டர்னுடைய நெய்பர் ஸ்டேட்மெண்ட்ல மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலைன்னா என்ன பண்ணும்? ரீசெட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன், ஏன்னா அதுதான் நீங்க பார்த்தீங்க. இங்க என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பேக்கெட் இக்னோர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, செகண்ட் பேராகிராஃப் படிங்க. When a BGP packet is received for a new BGP session, the source address of the packet is compared with the list of neighbor states. If match is found, a relationship is established. If match is not found, the packet is ignored. ஸோ என்ன பண்ணணுமா, சோர்ஸ் ஐபி அட்ரஸ் எப்படியாவது நெய்பர் ஸ்டேட்மெண்ட்ல மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அது இக்னோர் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோர்ஸ் அட்ரஸ் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க.
அந்த இதுக்கு முன்னாடி இருந்த பேஜ் தெளிவா புரிஞ்சுதா? சரி, இப்ப ஏன் அதை அப்படி சொன்னாங்கன்னுட்டு இந்த பேஜ் வரும்போது தான் உங்களுக்கு புரிய வரும். ஏன் அப்படி சொன்னாங்க இந்த பேஜ்ல இருக்கு பாருங்க, ஏன் அப்படி சொன்னாங்க. மல்டிபிள் பாத்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பிட்வீன் டூ நெய்பர்ஸ். லூபேக் இன்டர்ஃபேஸ் வச்சு தான் நம்ம நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணுவோம். ஏன் சொல்லுங்க? ஓகே, வேற வேற பதில் இருக்கு? இப்போ பாருங்களேன், நான் ஒருவேளை பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் வச்சு நெய்பர் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரவுட்டர் ஏல போயிட்டு என்ன பண்றேன், இந்த 10.2.2.4 அதாவது இதுதான் நெய்பர்னு சொல்லி ரவுட்டர் ஏல கன்ஃபிகர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த லிங்க் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நெய்பர்ஷிப் லாஸ் ஆயிடுமா? அதுவே நான் 4.4.4.4 நெய்பரா சொல்லியிருந்தேன்னு வச்சுங்க ரவுட்டர் ஏல, 4.4.4.4 பி வழியாகவும் போகலாம், சி வழியாகவும் போகலாம். அப்போ நெய்பர் டவுனே ஆகாது அந்த லிங்க் போனா கூட. அப்போ லூபேக் டு லூபேக் நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். எப்பெல்லாம் ரிடண்டன்ட் பார்த்துருக்குதோ அப்பெல்லாம் லூபேக் டு லூபேக் நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். அது நீங்க எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஆனா என்ன பிரச்சனைனா, இப்ப பாருங்க, இங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, நெய்பர் 4.4.4.4 தான் நெய்பர்னு சொல்வீங்க, ஆமா தானே? இங்க என்ன சொல்வீங்க, நெய்பர் 1.1.1.1. இப்போ ரவுட்டர் ஏ வந்து பேக்கெட்டை சென்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். சோர்ஸ் அட்ரஸ் என்னவா இருக்கும்? ஏதோ ஒரு எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ், ஆமாவா இல்லையா? சோர்ஸ் அட்ரஸ் எப்பவுமே எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ் தான், ஈக்ரிஸ் இன்டர்ஃபேஸ் இல்லையா? ஸோ நான் உதாரணத்துக்கு 10.1.1.1 தான் சோர்ஸ்ன்னு போடுறேன். டெஸ்டினேஷன் என்ன அட்ரஸ்? 4.4.4.4. அதான் நீங்க நெய்பரா கன்ஃபிகர் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த சோர்ஸ் அட்ரஸ் இந்த நெய்பர் லிஸ்ட்ல மேட்ச் ஆகுதா? அப்ப என்ன ஆகும்? போன பேஜ்ல என்ன படிச்சோம்? அவ்வளவுதான், நெய்பர்ஷிப்பே ஃபார்ம் பண்ணது. லூபேக் டு லூபேக் நெய்பர் ஃபார்ம் பண்றது நல்லது. ஆனா இந்த ப்ராப்ளமும் ஒன்று இருக்கும், இந்த ப்ராப்ளமும் நீங்க சால்வ் பண்ணணும். லூபேக் டு லூபேக் நெய்பர்ஷிப் பண்ணீங்கன்னா சோர்ஸ் அட்ரஸ் ப்ராப்ளம் வரும். அப்ப என்ன பண்ணணும், ரவுட்டர் ஏ கிட்ட போயிட்டு சொல்லணும். என்ன சொல்லணும்னா, இந்த சோர்ஸ் வேண்டாம், இந்த சோர்ஸ் வேண்டாம், இந்த லூபேக் 0ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை சோர்ஸா யூஸ் பண்ணு. சொல்றது புரியுதா? நீங்க கவனிச்சீங்களா இல்லையான்னு தெரியல. இங்க பாருங்க, பை டிஃபால்ட் வந்து நீங்க எதையும் சோர்ஸ்னு சொல்ல மாட்டீங்க, அது எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் அட்ரஸா எடுத்துக்கும். ஆனா நீங்க லூபேக் டு லூபேக் ஃபார்ம் பண்ணும் பொழுது எந்த நெய்பர் எந்த அட்ரஸ நெய்பர்ல கொடுத்துருக்கிறீங்களோ அந்த இன்டர்ஃபேஸ் பேரை சொல்லணும். இந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அதை சோர்ஸா யூஸ் பண்ணுன்னு சொல்லணும். அப்போ என்ன ஆகுது, இந்த பேக்கெட் இங்க போகும்போது இந்த நெய்பர் ஸ்டேட்மெண்ட்ல மேட்ச் ஆகுது சோர்ஸ் அட்ரஸ் இல்லையா? அப்போ சோர்ஸ் அட்ரஸ் மாத்தினாதான் நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆகும். அது ஒத்துக்கிறீங்களா? சரி, அது எப்படி சோர்ஸ் அட்ரஸ் மாத்துறது? பை டிஃபால்ட் எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ் தான் சோர்ஸ் அட்ரஸ். எப்படி நான் சோர்ஸ் அட்ரஸ் மாத்துறது? இப்படிதான் மாத்தணும். neighbor IP address, update source, loopback 0. புரிஞ்சுதா? இந்த அப்டேட் சோர்ஸ் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னு? எப்பெல்லாம் நீங்க வந்து லூபேக் இன்டர்ஃபேஸ சோர்ஸ் அட்ரஸா யூஸ் பண்றீங்களோ, எப்பெல்லாம் லூபேக் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ சோர்ஸா யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம்
சரி, எப்பெல்லாம் லூபேக் இன்டர்ஃபேஸை நெய்பரா யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க சோர்ஸ் பண்ணணும். லூபேக்ல இருந்து சோர்ஸ் பண்ணணும். அப்டேட் சோர்ஸ் கமெண்ட் போட்டு சோர்ஸ் பண்ணணும். அதுதான் இங்க பண்ணியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல ஏதாவது புரியலையா பாருங்க. அப்படி மாத்தும் போது ரவுட்டர் பில இருந்து என்ன சோர்ஸ் அட்ரஸ்ல பாக்கெட் யாருக்கு போகும் சொல்லுங்க. அப்படியா? ரவுட்டர் பில இருந்து சோர்ஸ் அட்ரஸ் என்னன்னு போகும். நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன? 3.3.3.3 பேசும் பொழுது இந்த லூபேக் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற அப்போ வந்து சோர்ஸ் 2.2.2.2ன்னு வரும் இல்லையா? டெஸ்டினேஷன் தான் 3.3.3.3. இப்ப பாருங்க, இது இங்க மேட்ச் ஆகுது. ரிசீவ் பண்ற ரவுட்டர்ல மேட்ச் ஆகுமா? இந்த பேக்கெட் இங்க போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். ஸோ அப்டேட் சோர்ஸ் கமாண்ட் எதுக்குன்னு புரிஞ்சுதா? ஃபைன். இப்போ அப்டேட் சோர்ஸ் போட்டாலே நெய்பர்ஷிப் ஃபார்ம் ஆயிடுது. ஆனா அது ஐபிஜிபியில். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எங்க இருக்குது? பியும் சியும் எந்த அட்டானமஸ் சிஸ்டம்? ஒரே அட்டானமஸ் சிஸ்டம் தானே. ஐபிஜிபியில் நீங்க லூபேக் யூஸ் பண்ணீங்கன்னா அப்டேட் சோர்ஸ் மட்டும் பண்ணா போதும். ஆனா இபிஜிபியில் அதை மட்டும் பண்ணா பத்தாது. ஒருவேளை இபிஜிபியில் இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. பாருங்க, 2 கனெக்ஷன் இருக்கு. இங்க எப்படி 2 கனெக்ஷன் இருக்குதோ ஐபிஜிபிக்குள்ள, அதே மாதிரி இங்க இபிஜிபியில 2 கனெக்ஷன் இருக்கு. ஆமாவா? அப்ப இங்கேயும் லூபேக் யூஸ் பண்ணலாம்னு நீங்க விரும்புவீங்க இல்லையா? அப்படி யூஸ் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம செய்யணும்? ஃபர்ஸ்ட் வேலை செய்ய வேண்டியது அந்த லூபேக்கு ரீச்சபிலிட்டி கொடுக்கணும். 2 பாதை இருக்கு இல்லையா? ஏல இருந்து இந்த 1.1.1.1க்கு போறதுக்கு இது வழியாகவும் போகலாம், இது வழியாகவும் போகலாம். அதுதான் ஸ்டாட்டிக் ரூட் எழுதியிருக்கிறாங்க. அதே போல இந்த ரவுட்டர் பிலையும் 2.2.2க்கு போறதுக்கு 2 வழி இருக்குது. ஸ்டாட்டிக் ரூட் எழுதியிருக்காங்களா? அடுத்தது இந்த அப்டேட் சோர்ஸ் லூபேக் பண்ணணுமா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் ரூட் எதுக்கு எழுதுனாங்கன்னா, பிஜிபி வந்து டிசிபி பேஸ்ட் ப்ரோட்டோகால், ஐபி பார்த்துருக்கணும், அதனால எழுதுனாங்க. ஆமாவா? பிங் ஆகணும் இல்லையா நெய்பர்? இது லூபேக் டு லூபேக் ரவுட்டர் ஏக்கு 1.1.1.1 எங்க இருக்குன்னே தெரியாது. அதனால தான் ஸ்டாட்டிக் ரூட் எழுதுறோம். பிக்கும் 2.2.2.2 எங்க இருக்குன்னே தெரியாது. அதனால தான் ஸ்டாட்டிக் ரூட் எழுதியிருக்கிறோம் இல்லையா? சரி, இப்போ ஸ்டாட்டிக் ரூட்டுக்கு ரீசன் புரிஞ்சிச்சு. ஐபி பார்த்து கொடுத்துருக்குறீங்க. அடுத்தது அப்டேட் சோர்ஸ் லூபேக் 0க்கும் உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிச்சு. பை டிஃபால்ட் எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் தான் சோர்ஸா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நெய்பர் ஸ்டேட்மெண்ட்ல மேட்ச் ஆகாது. மேட்ச் பண்ணணும்னா அப்டேட் சோர்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்களேன், இபிஜிபி மல்டி ஹாப் 2 அப்படின்னா என்ன? உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிடிஎல் என்னவா இருக்கும்? பை டிஃபால்ட் இபிஜிபிக்கு 1 இருக்கும். 1 இருக்கும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? டிடிஎல் 1ன்னு சொன்னா நெய்பர் வந்து ரவுட்டிங் டேபிள்ல டைரக்ட்லி கனெக்டடா இருக்கணும்னு அர்த்தம். இப்போ நீங்க இங்க ஸ்டாட்டிக் ரூட் தானே எழுதியிருக்கிறீங்க. அது கனெக்டட் நான் காமிக்கும் இல்ல. கனெக்டட் வயா இந்த டெஸ்டினேஷன், இந்த கேட்வே அப்படிதான் காமிக்கும். கனெக்டட் வயா திஸ் இல்லையா? கனெக்டட் வயா திஸ் கேட்வே, அதுதான் ஸ்டாட்டிக் ரூட் இருக்கும். ஸ்டாட்டிக் ரூட் டைரக்ட்லி கனெக்டடா இல்ல. அப்போ பாக்கெட் வெளியவே போகாது. இபிஜிபியை பொறுத்த வரைக்கும் நெய்பர் வந்து டைரக்ட்லி கனெக்டடா இருக்கணும். நெய்பர் டைரக்ட்லி கனெக்டட் இல்லைன்னு சொன்னா பாக்கெட் வெளியவே போகாது. அதுதானே பேசிக் ரூல் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம். EBGP need to be directly connected.
IBGP do not have to be connected directly பார்த்தோம். அந்த ரூலை எப்படி பிரேக் பண்றதுன்னா இப்படிதான் பிரேக் பண்றது. என்ன சொல்றோம்னா EBGP டைரக்டா தேவையில்லைப்பா, அது மோர் தென் ஒன் ஹாப்ல இருக்கும். டூனு இருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஸ்டோரி சரியா லிசன் பண்ணல. இந்த TTL வேல்யூலாம் அடுத்தது மேட்ரு. நெய்பர் நெட்வொர்க் என்ன? ரவுட்டர் 1ல நெய்பர் நெட்வொர்க் என்ன? இது ஸ்டாட்டிக்கா எழுதுறீங்க. 1.1.1.1க்கு போனோம்னா 192.168.1.18 இருக்கும் இல்லையா? அதுவே இந்த 192.168.1.0 நெட்வொர்க் என்னன்னு இருக்கும்? கனெக்டட் டைரக்ட்லி வயா ஈத்தர்நெட் 0 அப்படிதானே இருக்கும். கனெக்டட் டைரக்ட்லின்னு இருக்கும். பாருங்க, EBGP நெய்பர் இந்த மாதிரி கனெக்டட் டைரக்ட்லின்னு இருக்கணும். இருக்குதா? இல்ல. TTL ஒன்றும் மேட்டர் கிடையாதுங்க. வெரி ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா நெய்பர் வந்து டைரக்ட்லி கனெக்டடா இருக்கணும். டைரக்டா கனெக்டடா இருக்கிற நெட்வொர்க்கு TTL 1 இருந்தா போதும், அதனாலதான் அது 1ன்னு போட்டு அனுப்புது. ஆனா நீங்க எப்போ வந்து இல்ல என் நெய்பர் வந்து மல்டி ஹாப்ல இருக்கிறான், டைரக்ட்லி கனெக்டட் இல்லைன்றதுக்கு இன்னொரு வார்த்தை மல்டி ஹாப். எப்போ நீங்க டூன்னு போட்டீங்களோ அப்போ என்ன அர்த்தம்னா இந்த டெஸ்டினேஷன் டைரக்ட்லி கனெக்டட் இல்லை. நீ நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணு, டைரக்டா இல்ல பரவாயில்ல நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணுன்னு அர்த்தம். அப்படி நீங்க சொன்னது என்ன பண்ணுது, நீங்க இங்க என்ன நம்பரை போடுறீங்களோ அந்த நம்பரையே TTLக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கும். டூன்னு போட்டு இந்த லூபேக் இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலா ஒன் ஹாப்ல தான் இருக்குது. TTL 1 இருந்தாலே இங்க போயிடும். TTL 1 இருந்தாலே அங்க போயிடும். ஆனா இங்க TTL இல்ல மேட்ரு. செக்யூரிட்டிக்காக டைரக்ட்லி கனெக்டடா இருக்கணுங்கிறதா ரூல்ஸ். செக்யூரிட்டிக்காக டைரக்ட்லி கனெக்டடா இருக்கணுங்கிறதா ரூல்ஸ். ஆனா நீங்க லூபேக் டு லூபேக் ஃபார்ம் பண்ற போது டைரக்ட்லி கனெக்டடா இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால இந்த ரூலை நீங்க என்ன பண்றீங்க, தளர்த்துறீங்க. EBGP மல்டி ஹாப் 2 அப்படின்னு போடுறது மூலியமா அந்த ரூல் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றீங்க. சரி அப்படியா, அப்போ நீங்க டைரக்டா இல்லைன்றது புரிஞ்சிடுச்சு. என்ன எத்தனை ஹாப்புக்கு தான் நெய்பர் பேக்கெட் அனுப்புறது அப்படின்னு அது என்ன பண்ணுது, நீங்க என்ன மல்டி ஹாப் நம்பர் கொடுக்குறீங்களோ அதை எடுத்துக்குது. ஹுவாவிலாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுக்கலன்னா 8ன்னு எடுத்துக்கும். EBGP மல்டி ஹாப்னு போட்டு என்டர் பண்ணுவாங்க. அது என்ன பண்றோம், டிஃபால்ட்டா 8 ஹாப்னு எடுத்துக்கும். TTL 18 போட்டுக்கும். இது புரிஞ்சுதா? இந்த லேப் நீங்க பண்ணணும். சரி, அடுத்தது நெக்ஸ்ட் ஹாப் பிஹேவியர். நெக்ஸ்ட் ஹாப் பிஹேவியர் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். நெக்ஸ்ட் ஹாப் பிஹேவியர். BGP வந்து அட்டானமஸ் சிஸ்டம் பை அட்டானமஸ் சிஸ்டம் ரவுட்டிங் புரோட்டோகால் நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு நெய்பருடைய அட்ரஸ் என்னவா இருக்கும்னா இமீடியட் கனெக்டடா ரவுட்டர்ஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த அட்டானமஸ் சிஸ்டம் உடைய அட்ரஸ் தான் இருக்கும். ஏன்னா BGP இஸ் நாட் ரவுட்டர் பை ரவுட்டர். உதாரணத்துக்கு இந்த படத்தை பாருங்க. ரவுட்டர் சி ஏ அட்வர்டைஸ் பண்ற நெட்வொர்க்கை யார நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்க்கும் தெரியுமா? 172.20.10 கிடையாது. ஆக்சுவலா ரவுட்டர் சிக்கு யார் ஒரிஜினல் நெக்ஸ்ட் ஸ்டாப்?
ஒரிஜினல் நெக்ஸ்ட் ஸ்டாப்னு பார்த்தோம்னா இதுதான் ரவுட்டர் சிக்கு ஒரிஜினல் நெக்ஸ்ட் ஸ்டாப். இப்போ இந்த நெட்வொர்க்கு ஏ கொடுக்குது பி சி கொடுக்குது. ஆனால் சி கொடுக்கும்போது என்ன சொல்லும், உனக்கு 10.10.10.3 கொடுத்தான்னு சொல்லும் இல்லையா? இது நம்ம பார்த்தோம், லேப் பண்ணும்போதே பார்த்தோம். இபிஜிபி அட்ரஸ் அப்படியே கேரி பண்ணும், இபிஜிபி அட்ரஸை அப்படியே கேரி பண்ணும் ஐபிஜிபிக்குள்ள. ஏன்னா அடுத்த ஹாப்புங்கிறது அடுத்த அட்டானமஸ் சிஸ்டமாக தான் இருக்கணும். இங்க இருக்கிற எல்லா ரவுட்டருக்கும் அடுத்த அட்டானமஸ் சிஸ்டம் இதுதான், இந்த அட்ரஸ் தான். இந்த அட்ரஸ் மூலியமா தான் அடுத்த அட்டானமஸ் சிஸ்டமே தெரியும். இதுதாங்க நெக்ஸ்ட் ஆஃப் பிஹேவியருங்கிறது. பாருங்க, ரவுட்டர் ஏ இஸ் அட்வர்டைசிங் திஸ் நெட்வொர்க் யூசிங் இபிஜிபி, அந்த இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டாப். இப்போ பி வந்து அதே நெட்வொர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விடுது, சி கோடு அனுப்புது. ஆனால் சிக்கு அனுப்பும் போது அந்த நெக்ஸ்ட் ஸ்டாப்பை மாத்தாம தன்னுடைய அட்ரஸை போடாம ஏ என்ன அட்ரஸை கொடுத்துச்சோ அதையே கேரி பண்ணுது, அதே கேரி பண்ணுது. இது புரிஞ்சுதா? தெரியலன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் செல்ஃப் கொடுக்கணும். அதான் அடுத்த டாபிக் வர்றது அதுதான். சரி, இப்போ இதை பார்த்தீங்க, அப்படியே ஜம்ப் பண்ணி நான் இங்கே கூட்டு போயிட்டேன். இப்போ இது ஒரு ஸ்டெப் பேக்ல போயிட்டு இந்த பேராகிராஃப் எல்லாம் படிங்க, இப்போ நல்லா புரியும். should be carried into IBGP. EBGP என்ன நெக்ஸ்ட் ஸ்டாப்னு கொடுக்குதோ அதை மாத்தாம அதை அப்படியே கேரி பண்ணிடணுமா ஐபிஜிபி. அதுதான் இந்த இபிஜிபி, இந்த இபிஜிபி என்ன நெக்ஸ்ட் ஸ்டாப்னு கொடுக்குதோ அதை அப்படியே ஐபிஜிபிக்கு கேரி பண்ணிடு. இப்ப படிச்சு பாருங்க. ஃபார் ஐபிஜிபி சூப்பரா. சரி, இப்போ அப்போ அந்த வர நெக்ஸ்ட் ஸ்டாப் அன்ரீச்சபிளா இருந்துச்சுன்னா நம்ம இந்த சொல்யூஷன் போடுவோம், நெக்ஸ்ட் ஸ்டாப் செல்ஃப்னு கொடுப்போம். அப்போ எல்லா அப்டேட்டும் ரவுட்டர் பிஏ கொடுக்குற மாதிரி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாப் செல்ஃப் போட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டாப் செல்ஃப் போடலன்னா இந்த அட்ரஸ் தான் ரவுட்டர் சிக்கும் கேரி ஆகும் இல்லையா? ஆனா இப்ப பாருங்க என்ன அட்ரஸ் வருதுன்னு. உங்க நெக்ஸ்ட் ஸ்டாப் செல்ஃப் என்ன சொல்லுறோம், எப்பெல்லாம் நீ ரவுட்டர் 3 சியோட பேசுறியோ 3.3.3 பேசுறியோ அப்பெல்லாம் உன்னுடைய அட்ரஸை போட்டு அனுப்பு. அதான் இந்த ப்ரீவியஸ் பேஜில் சொல்லியிருப்பாங்க. forces all updates with this neighbor to be advertised with the router as a next stop. கேரி பண்ணாம தன்னுடைய அட்ரஸே நெக்ஸ்ட் ஸ்டாப்பை அட்வர்டைஸ் பண்ணுது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஸ்டாப் செல்ஃப் கமாண்ட் எப்போ யூஸ் பண்றதுன்னு. ஆமா, அப்பதான் சி என்ன பண்ணும், 3.3.3.3 அட்வர்டைஸ் பண்ணும் நெக்ஸ்ட் ஸ்டாப். புரியுதா? ஸோ அப்படியா? ஐபிஜிபி ஆமா, டனல் யூஸ் பண்றதுனால ஐபிஜிபி யூஸ் பண்ண மாட்டோம். ஒரே ஹாப்பா தெரியும், அதனால ப்ராப்ளம் வராது. இல்ல அங்க கூட வருதுங்க, அங்க கூட வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் செல்ஃப் போடுவோம். நெக்ஸ்ட் ஸ்டாப் செல்ஃப் அங்க கூட வரும், பெரும்பாலான ஐஎஸ்பில வருது. சில ஐஎஸ்பில தான் என்ன பண்ணுவாங்கன்னா
சில ஐஎஸ்பியில் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்ணாங்கன்னா இங்கேயும் ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த நெட்வொர்க் வந்து இந்த ரவுட்டருக்கு தெரிஞ்சிடுது. அதனால நெக்ஸ்ட் ஆப் செல்ஃப் தேவைப்படுறது இல்லை. இங்கே ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்ணிட்டு இது பேசிவாக பண்ணிடுவாங்க. இப்போ அப்டேட் எதுவும் வெளியே போகாது. ஆனால் இந்த அப்டேட் இந்த நெட்வொர்க் இங்கே உள்ள அட்வர்டைஸ் ஆகும். சரி, பேசிவ்னா என்னன்னா நான் வந்து எதுவும் கொடுக்க மாட்டேன், நீ கொடுக்கறத வாங்கிப்பேன். அதான் பேசிவ் இன்டர்ஃபேஸ். அப்டேட் கொடுக்க மாட்டேன், ஆனால் வர அப்டேட்ல நான் வாங்கிப்பேன். ரைட். அடுத்த பேஜ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான இம்பார்ட்டன்ட் பேஜ். நம்ம அதை நாளைக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப் சம்மந்தமாக தான், ஆனால் இது கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு நம்ம இங்கே நிறுத்துவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? நார்மல் பிஜிபி கன்ஃபிகரேஷன், அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் எப்படி யூஸ் ஆகுது, அப்புறம் நெய்பர் ஸ்டேட்மெண்ட் இபிஜிபிக்கும் ஐபிஜிபிக்கும் ஒரே சின்டாக்ஸ் தான். ஆனால் அந்த அட்டானமஸ் சிஸ்டம் தான் டிட்டர்மைன் பண்ணது இன்டர்னலா எக்ஸ்டர்னலான்னு. அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். டெம்பரவரியாக ஒரு நெய்பரை வந்து நம்ம இன்ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ஷட் டவுன் போட்டால் போதும், ரிமூவ் பண்ண வேண்டாம். திருப்பி ஃப்ரண்ட் ஆஃப் த லைனில் நோ போட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு நெய்பர் ஃபார்ம் பண்ணோம்னா சோர்ஸ் அட்ரஸ் வந்து ரிசீவ் பண்ணுற ரவுட்டருடைய நெய்பர் ஸ்டேட்மெண்ட்டில் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கும், ஆகலைன்னா இக்னோர் பண்ணிடும். மேட்ச் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். ஆனால் இங்கே லூபேக் டு லூபேக் பண்ணும்போது மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கிறதுனா அப்டேட் சோர்ஸ் லூபேக் 0 போடணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது ஐபிஜிபிக்குள்ள. அதுவே இபிஜிபின்னு சொன்னால் பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. என்ன பிரச்சனை? ஐபி பாத் இருக்காது, அது ஒரு பிரச்சனை. அது சரி பண்ணணும். அதுக்கு ஸ்டாட்டிக் ரூட் போடுறோம். அப்புறம் அப்டேட் சோர்ஸு ஐபிஜிபியில் போட்ட மாதிரியும் இபிஜிபியில் போட வேண்டியது தான். அதை விட பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இபிஜிபி டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கணும். நம்ம லூபேக்குன்னும் போது அந்த லூபேக் நெட்வொர்க்குக்கு ஸ்டாட்டிக் ரூட் எழுதுகிறோம். அந்த ஸ்டாட்டிக் ரூட் டைரக்ட்லி கனெக்டடாக இருக்கவே இருக்காது. அந்த டைரக்ட்லி கனெக்டடா இல்லைனாலும் நீ பிஜிபி ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும்ன்றதை எப்படி சொல்றோம்? மல்டி ஹாப் 2ன்னு போட்டணும். 2, 3 ஏதோ ஒன்று போட வேண்டியதான். ஒன்றுக்கு மேலே ஏதாவது போடணும். நெக்ஸ்ட் ஆஃப் பிஹேவியர் நான் சொன்னேன், இபிஜிபி அட்ரஸ் வில் பி கேரிட் இன்டு ஐபிஜிபி. அதான் லாஸ்ட் லைன்ல பார்த்தோம். இபிஜிபி அட்ரஸ் ஷுட் பி கேரிட் இன்டு ஐபிஜிபி. ஆனால் எல்லா ஐபிஜிபி ரவுட்டருக்கும் இபிஜிபி அட்ரஸ் தெரியாது, பார்த்து தெரியாது. அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப் செல்ஃப் போட வேண்டியது வரும். நெக்ஸ்ட் ஆப் செல்ஃப் போட்டு எட்ஜில் இருக்கிற ரவுட்டர்னுடைய அட்ரஸையே நெக்ஸ்ட் ஆப் அட்ரஸா அனுப்புறது. நம்ம மீதியை நம்ம நாளைக்கு பார்ப்போம்.